ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழருக்கு தீர்வு 13வது திருத்தமே, பெரும்பான்மையினரை இணைத்து சிறுபான்மையினருக்கு தீர்வு, மே தினத்தில் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்துக்கொண்டு சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அடிமுடி கண்டறியப்படும். இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கும் உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். நாட்டில் கொலை கலாசாரம், இனவாதம், மதவாதம், அடிப்படைவாதம், பயங்கரவாதத்துக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்து கொண்டு அரசியல் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சிங்களம் அல்லாத மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்போம். 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உழைப்பாளர் உரிமை கோரி வடக்கில் மே தின நிகழ்வுகள். உழைக்கும் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி வடக்கின் பல்வேறு இடங்களிலும் நேற்று புதன்கிழமை மே தின நிகழ்வுகள் மற்றும் பேரணிகள் என்பன முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் நேற்று மே தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி பிள்ளையார் ஆலய முன்றலில் பேரணி ஆரம்பமாகி கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் மே தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், மனோகணேசன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான சரவணபவன், மாவை சேனாதிராஜா, வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், யாழ்ப்பாண மாநகர சபை முன்னாள் மேயர் மணிவண்ணன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மே தின எழுச்சி பேரணி நல்லூர் கிட்டுப்பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின்ச கட்சியின் மே தின நிகழ்வு உழைக்கும் மக்கள் ஒன்றிணைவோம், நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் நேற்று காலை வவுனியாவில் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மே தின நிகழ்வுகள் நேற்று காலை வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான அடக்குமுறைகளை தகர்த்தறிவோம் என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மலையக தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம், ஜனாதிபதி ரணில் உறுதி. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது அடிப்படை நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. இம்முறை அடிப்படை நாள் சம்பளமாக 1700 ரூபாய் அவசியம் என மலையக தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின. அதை வழங்குவதற்கு கம்பெனிகள் மறுத்தன. இதனால் சம்பள நிர்ணய சபை பேச்சும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக 1350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும், விசேட கொடுப்பனவாக 350 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும், அந்த வகையில் நாளொன்றுக்கான மொத்த கொடுப்பனவாக 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆணையிட்டு வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளது. இந்த பின்னணியிலேயே கொட்டகலையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
சுதந்திர கட்சியின் வேட்பாளர் விஜயதாச. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவே போட்டியிடுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதியாக பதவியேற்கும் போதே மீண்டும் ஒருமுறை போட்டியிட மாட்டேன் என்ற உறுதிமொழியை நான் வழங்கியிருந்தேன். எமது கட்சியின் சார்பில் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார். கட்சியில் உள்ள பெருவாரியான உறுப்பினர்கள் அவரை விரும்புகின்றனர். நாம் பின்னாலிருந்து அவருக்கு ஆதரவு வழங்குவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வரும் நாள்களில் வெப்பம் எகிறும். வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் அடுத்த சில நாள்களுக்கு 42 பாகை செல்சியஸுக்கும் அதிக வெப்பநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு, வவுனியா தெற்கு, செட்டிக்குளம், நெடுங்கேணி மற்றும் மடு ஆகிய இடங்களில் நேற்று பிற்பகல் 2 மணியளவில் 42 பாகை செல்சியஸுக்கும் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதேவேளை உணரக்கூடிய வெப்பநிலை 44 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது கிடைக்கும் வெப்ப சலனமழை இன்னும் ஓரிரு நாள்களுக்கு தொடரும். செறிவான இடி மின்னலுடன் மழை கிடைக்கும் என்பதால் மக்கள் மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும். ஆயினும் மழை தற்போது நிலவும் அதிக வெப்பநிலையை கட்டுப்படுத்த போதுமானதாக இல்லை. அதே நேரம் எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி பொது வேட்பாளர் தமிழர்களின் பலத்தை நிரூபிக்கும் தருணம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. தமிழர்களாக அனைத்து கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை ஆதரிப்போம். பலவீனமான அமைப்பாக இன்றி பலம் வாய்ந்தவர்களாக எம்மை சர்வதேசத்திற்கு நிரூபிக்க வேண்டிய காலம் இது என்று EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தமிழ் தேசிய மேதின நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தொழிலாளர்களை அதிகம் கொண்டது தமிழ் சமூகம். இந்த சமூகம் அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ளது. எமக்கு எதிரான அனைத்து அடக்குமுறைக்கு எதிராகவும் போராடுவோம். ஆயுத போராட்டம் நின்று போயிருக்கலாம், ஆனால் போராட்டம் தொடரும். இலங்கையில் பொருளாதார பிரச்சனை என்பது மாற்றப்பட வேண்டும். மீண்டும் இலங்கை சுபீட்சமாக மாற வேண்டும் என்பதையே இலங்கை அரசாங்கம் கூறுகின்றது. இலங்கையில் தனியே பொருளாதார பிரச்சனை மாத்திரமன்றி தேசிய இனப்பிரச்சனை ஒன்றும் காணப்படுகின்றது. தமிழர்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய தேவை உள்ளது. நீங்கள் இன்னும் பிழையான வழியிலேயே பயணிக்கின்றீர்கள். தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை சிங்கள வேட்பாளருக்கு, சிங்கள மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரியின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். வவுனியாவில் எழுச்சியுடன் முன்னணியின் மேதினம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதான மேதின ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் வவுனியாவில் நேற்று எழுச்சியுடன் இடம்பெற்றது. முன்னதாக வவுனியா பண்டாரவன்னியன் சிலை முன்பாக ஆரம்பமான மேதின ஊர்வலம் அங்கிருந்து குருமன்காடு கலைமகள் விளையாட்டு மைதானம் வரை சென்றது. அங்கு மேதின கூட்டம் இடம்பெற்றது. முன்னணியின் வவுனியா மாவட்ட முக்கியஸ்தர் தவபாலன் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் தொண்டர்கள், ஆதரவாளர்கள், பெருமளவான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், வடுக்குநாரி எங்கள் சொத்து போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, எரிக் சொல்கையும் மண்டை தீவுக்கு விஜயம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவார அமைச்சருமான எரிக் சொல்கையும்
மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் ஆகியோர் யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதிக்கு நேற்று கள விஜயத்தில் ஈடுபட்டனர். கண்டல் தாவரங்களினால் இயற்கையாக அமைந்த நன்மைகள் பற்றியும் மண்டைதீவில் கண்டல் தாவரங்களின் பரம்பல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிக்கின்றேன். மே தின கூட்டத்தில் ஸ்ரீதரன் MP தெரிவிப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியையும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மேனாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 38 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்போடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் பங்கேற்போடும் கிளிநொச்சியில் பேரெழுச்சியுடன் நடைபெற்ற தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து அந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேனாள் உரையில் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, கட்சியின் இயக்கத்தை முடக்கி உட்கட்சி ஜனநாயகத்தை சவாலுக்கு உட்படுத்தி கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கின்றது. கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதால் என்னை இன்று நீதிமன்றில் நிறுத்தியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியை தளம் பலவற்றுக்கு கொண்டு செல்வதற்காக நான் மேற்கொண்ட விட்டுக்கொடுப்புகள், எதிர்கொண்ட சமரச பேச்சுக்கள், அது சார்ந்து நான் முன்னெடுத்த முயற்சிகள் என எல்லாவற்றையும் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதே நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் முன்னிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் எதிர்காலத்தையும் கட்சி தலைமையின் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி எனது புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மீண்டும் குறைக்கப்படவுள்ள மின்சார கட்டணம், இந்திக்க அனிருத்த தெரிவிப்பு. மே மாதத்தில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக மின்சக்தி எரிசக்தி இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனிருத்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் மற்றொரு கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதுவரை திரட்டிய தரவுகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிதி இராஜாங்க அமைச்சர் ஜோர்ஜியாவுக்கு விஜயம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நிதி இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க ஜோர்ஜியா சென்றுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை ஜோர்ஜியாவின் தலைநகர் டிபிசிலியில் நடைபெறவுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உறுப்பினரான இலங்கை தனது நிதி வசதிகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு ஏனைய உறுப்பு நாடுகளுடன் கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்பாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தனியார் வைத்தியசாலையில் சம்பள அதிகரிப்பு வழங்க கோரி வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் உடந்தை. பொதுமக்களின் வயிற்றிலடிக்க தயாரில்லை தனியார் வைத்தியசாலை நிர்வாகம். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்திய நிபுணர் அல்லாத சாதாரண வைத்தியர்கள் தமக்கான சேவை கட்டணத்தை அதிகரிக்க கோரி வரும் நிலையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட கிளை அதனை ஆதரித்து வருகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவில் சேவையாற்றும் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் பணி கொடுப்பனவை காட்டிலும் அதிக பணி கொடுப்பனவு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்றது. இந்நிலையில் வழங்கப்படும் கொடுப்பனவை இரட்டிப்பாக வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ள வைத்தியர்கள் மேற்படி தனியார் வைத்தியசாலையின் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளதுடன் பணிக்கு செல்ல தயாராக உள்ள வைத்தியர்களையும் தடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் இந்த நடவடிக்கைகள் அனைத்திற்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட கிளை பூரணமான ஒத்துழைப்பினை வழங்குவதுடன்
பணிக்கு செல்ல விரும்பும் வைத்தியர்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேராலேயே மிரட்டப்படுவதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசுடன் உடன்பாட்டுக்கு வாருங்கள், சஜித் அனுரவுக்கு ரணில் அழைப்பு. நாட்டில் தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை பாதுகாக்க அரசாங்கத்துடன் உடன்படிக்கைக்கு வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி தனது மே தின உரையில் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய தேசிய கட்சி முடிந்துவிட்டது என்று கூறினாலும் அந்த கட்சியை இப்போது எழுந்து வந்துள்ளது. வீழ்ந்த நாட்டை எங்களாலேயே மீட்க முடிந்துள்ளது. இப்போது சிறந்த ஜனநாயகத்தை உருவாக்கியுள்ளோம். கொழும்பில் இப்போது அனைத்து கட்சிகளும் மே தின கூட்டங்களை நடத்துகின்றன. அந்தளவுக்கு இடம் இருக்கின்றது. நான் சர்வதிகாரி என்று சிலர் கூறுகின்றனர். அப்படி நான் சர்வதிகாரி என்றால் இப்படி கூட்டங்களை நடத்த முடியுமா? எதிர்க்கட்சி தலைவரை காலி முகத்திடலில் விரட்டியடித்தனர். இப்போது அவர் கூட்டம் நடத்த சதாம் வீதியில் இடம் வழங்கியுள்ளோம். கோத்தபாய ராஜபக்ச முடியாது என்று கூறும்போது, மற்றவர்கள் முடியாது என்று கூறும்போதும் நான் பொறுப்பேற்றேன். நாட்டை கட்டியெழுப்ப உதவிய அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளரினால் இனக்கலவரங்கள் வெடிக்காது, ஆட்சியாளர்களே அனுமதிக்கார் என்கிறார் விக்னேஸ்வரன். பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று பலர் அஞ்சுகின்றார்கள். இனக்கலவரம் வெடிக்கலாம் என்கின்றார்கள். இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதை எமது அரசு தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள். ஆகவே கலவரங்கள் ஏற்பட விடமாட்டார்கள் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளின் மேதின நிகழ்வு கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலய முன்றலில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற போது உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், போராட்டம் இல்லாது நாம் எமது இன்றைய இழிநிலையை மாற்ற முடியாது. போராட்ட மனநிலையை நாங்கள் கைவிட்டோமையானால் இழந்த உரிமைகளை நாம் திரும்பவும் பெற முடியாது. ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவ்வாறான ஒரு மனநிலையில்தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம். பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை. பின் எதற்காக என்று கேட்டால், எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்ப்பு ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்துகின்றோம். ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும். தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி ஜாரென நாமே தீர்மானிப்போம், இன்னும் மக்கள் பலம் எங்களிடமே உள்ளது, மஹிந்த தெரிவிப்பு. இன்னும் மக்கள் பலம் எங்களிடமே உள்ளது என்றும், இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆசீர்வாதமுள்ள வேட்பாளரே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், பொய்களை கூறி சேறு பூசி எங்கள் மீது குற்றங்களை சுமத்தி எங்களை வீழ்த்த உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் ஒன்றிணைந்து காத்திருக்கின்றன. அந்த சவால்கள் அனைத்தையும் தோற்கடித்து மக்களின் அபிலாஷைகளை வெற்றி கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதிகாரம் இல்லாத காலத்தில் மட்டுமன்றி அதிகாரம் உள்ள காலத்திலும் நாங்கள் தொழிலாளர்களுடனேயே இருந்தோம். வரலாற்றை எடுத்து பாருங்கள். நாங்கள் அனைத்து தொழிலாளர் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையில் பயணிகள் கப்பல் சேவை 13ஆம் தேதி மீள ஆரம்பம்.
தமிழகத்தின் நாகப்பட்டினம் மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறைக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மே 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் எஜ்ஜே இலுக்குப்பட்டியே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான கப்பல் சேவையை மீண்டும் தொடங்குவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட போதும் கடலின் சாதகமற்ற சூழ்நிலை காரணமாக அவை ரத்து செய்யப்பட்டதாக கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.